நம்ம சமோசா செய்கிறோம் இன்றைக்கி. சும்மா எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு கொஞ்சம், சின்ன சீரகம் கொஞ்சோண்டு, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கினா பூண்டு சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கினா இஞ்சி சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கினா இஞ்சி, பச்சை மிளகா பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நறுக்கலாம். நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுமாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா தூள், ஜீரகத்தூள் சேர்க்கலாம். கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம வதக்கலாம். வதக்கலாம். வெங்காய சமோசா செய்யறோம்னா இது மட்டும் போதும். இதை அப்படியே வச்சு வெங்காய சமோசா செஞ்சுக்கலாம். ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு அதை நாங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். காரம் பார்த்துங்க, உப்பு சரி பார்த்துங்க. இதில் பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லியே போடணும். பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லியே போடணும். நம்ம செஞ்சிட்டோம். இப்போ நம்ம சமோசா செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். கொஞ்சம் லெமன் பொழிஞ்சு ஊற்றுங்க. மைதா மாவு தடவிக்கலாம். நான் இன்றைக்கி மைதா மாவு தடவலை, முட்டை தடவிக்கிறேன். நான் இதை வச்சுட்டு இது வந்து டைட்டாக நம்ம என்ன பண்ணணும், டைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். டைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி செய்யணும். இப்படி செஞ்சுட்டு இஞ்சி வச்ச மசாலாவை இதுக்குள்ளே வைக்கிறோம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு செய்யணும். ஒரு அழகான சமோசா செஞ்சுட்டோம். செஞ்சுட்டு வச்சிடணும். கொஞ்சம் அதை காய வச்சுட்டு செய்யணும். செய்யணும். இப்படி செஞ்சுட்டு அப்படி இதை செஞ்சுட்டு இது வந்து எப்படி கொடுப்போம். இதை வந்து இப்படி செஞ்சுட்டு பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறோம். அப்புறம் ஒரு ஸ்பூன் எடுத்து மசாலா வச்சுட்டு நல்லா அதை ப்ரெஸ் பண்ணுறோம். வச்சுட்டோம். ஷீட் எடுக்கிறோம், லைஸாக தடவுறோம். அப்படியே நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல தடவுறோம் கொஞ்சம் லேசாக. அப்படி இப்படி பண்ணதை நம்ம எடுத்து என்ன பண்ணணும், இப்படி செய்யணும். இப்படி மடிக்கிறது தான் நம்ம முக்கியம். நம்ம இதை அப்படியே உள்ளே வச்சுட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணிடலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படி இதே போல் நம்ம எல்லாத்தையும் சுற்றி எடுக்கணும்.